தான் வீட்டில் இழவு விழுந்திருக்குன்னு சொல்றவர் 3வது நாள் தனி விமானத்தில் போய் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்க முடியுது, அதுக்கு போயிட்டாரு. நேற்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நீங்கள் 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் பேச மாட்டோன்றது, நீங்கள் உத்தரகாண்டில் இறங்கி நிற்கும் பொழுது ஏஎன்ஐ செய்தியாளர் பெண் செய்தியாளர் கேட்கும்போது அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேண்டியன. 16 நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசணும், இங்கிலீஷில் கூட சொல்லிட்டு போயிருக்கலாமே. அங்கேருந்து ஏன் ஓடுறீங்க? வராத போனை எடுத்து காதில் வச்சுட்டு போறீங்களே, போனே வரல, சும்மா காதில் வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்போ நாளுக்கு நாள் காரணங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க, ஒரு பொய்யான காரணங்களை. பொதுவெளியில் ஊடகங்களில் பேசும் பொழுது கரூரில் நடந்தது அமைச்சருடைய சதின்னு சொல்கிறாங்க. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் போய் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? வேற காரணங்களை சொல்கிறாங்க. அங்கேயும் போய் சதின்னு சொல்லணும். அப்போ இந்த உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொன்ன தகவல்கள் எதையுமே சொல்லாமல், ஏன்னா இங்கே இருக்கிற நீதிபதிக்கு தினம் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியும். அதை சொன்னால் ஏற்க முடியாது, டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு தான் கேட்பாங்க. தன்னோட வீட்டுல இலவு விழுந்துருச்சுன்னு சொல்றவரு 3வது நாள் தனி விமானத்துல போய் ஒரு விளையாட்டு போட்டியில கலந்துக்க முடியுது. நேற்றைக்கு கொடுத்த வார்த்தைய நீங்க 16வது நாள் காரியம் முடிகிற வரை நான் பேச மாட்டேங்கிறத நீங்க உத்தரகாண்ட்ல இறங்கி நிற்கும் போது ஏஎன்ஐ பெண் செய்தியாளர் கேட்கும் போது அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே. 16வது நாள் காரியம் முடியும் பேசுறேன்னு இங்கிலீஷ்ல கூட சொல்லிட்டு போயிருக்கலாமே. அங்க இருந்து ஏன் ஓடுறீங்க? வராத போனை காதல எடுத்து வச்சுக்கிட்டு போறீங்க. அப்ப நாளுக்கு நாள் காரணம் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பொய்யான காரணங்களை பொதுவெளியில கூட பேசும்போது கரூர்ல நடந்தது அமைச்சருடைய சதின்னு சொல்றாங்க. ஆனா உயர்நீதிமன்றத்துல போய் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? வேறு காரணங்களை சொல்றாங்க. அங்கேயும் போய் சதின்னு சொல்ல வேண்டியது தானே. அப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துல சொன்ன தகவல் எதையுமே சொல்லல. ஏன்னா இங்க இருக்க நீதிபதி தினம் செய்தி பார்த்துட்டு இருக்காங்க, அவருக்கு தெரியும் அதை சொன்னா ஏத்துக்க முடியாது, அதுக்கு டாக்குமெண்ட் இருக்கான்னு தான் முதல்ல கேட்பாங்க அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் அமீர் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.